ஹாய் வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அக்பர் அண்ட் பீர்பால் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்னன்னா முட்டாள்களுக்கு விருந்து. அக்பர் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு அரசர், பீர்பால் ஒரு அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் அக்பருக்கு ஒரு நல்ல ஆலோசகரும் பீர்பால். ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அக்பர் சொல்றாங்க பீர்பால் கிட்ட, எனக்கு ஒரு வித்தியாசமான ஆசை, முட்டாள்களுக்கு ஒரு 4 முட்டாள்களுக்கு எனக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அக்பர் சொல்றாரு. நீங்க தான் 4 முட்டாள்களையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்றாரு. இதை கேட்ட பீர்பால் ஓகேன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இப்படி 4 முட்டாளை நான் எங்கே போய் தேடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. அப்போ போற வழியில ஒருத்தர் தன்னோட சமையலுக்கு தேவையான விறகுகளெல்லாம் பிறக்கி அவர் தலை மேலே வச்சுக்கிட்டு கழுதை மேலே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே பீர்பால் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, தலையில் எதுக்கு விறகு சுமந்துட்டு போகிறீங்க, அதை உங்கள் கழுதை மேலே வச்சானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே உங்களுக்கு தெரியாதா, இந்த கழுதை மேலே ரொம்ப சுமையை வச்சேன்னா அது செத்து போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஏறி இருக்கிறதே கழுதை மேலே தான், விறகும் அவர் தலை மேலே தான் இருக்கும். அப்போ மொத்த வெயிட்டும் அந்த கழுதை மேலே தான் இருக்கும். இது கூட தெரியாத இந்த முட்டாளாக இருக்கிறாரே, அரசர் தேடிட்டு இருக்கிற முட்டாள் இவர் தான், இவரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு டிசைட் பண்ணுறாரு பீர்பால். ஒரு முட்டாள் கிடைச்சாச்சு. இன்னும் போகிற வழியில் பீர்பால் இன்னொருத்தரை பார்க்குறாரு. அவர் எதையோ கீழே தேடிட்டு இருக்காரு. தேடிட்டு இருக்கிறத பார்த்து பீர்பால் கேட்குறாரு, நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு கேட்ட உடனே, என்னோட மோதிரம் ஒன்று தொலைஞ்சு போச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பீர்பால் கேட்குறாரு, எங்கே தொலைஞ்சுது அப்படின்னு கேட்டோன்னே அந்த பர்சன் அவர் சொல்கிறாரு, என் வீட்டில் தொலைஞ்சதுன்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டில் தொலைஞ்சா அதுக்கு எதுக்கு இங்கே தேடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, வீட்டில் வெளிச்சம் பத்தலை, அதனால தான் இங்கே தான் நல்லா வெளிச்சம் இருக்குது, அதான் இங்கே தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அப்போ இவர் தான் 2வது முட்டாள்னு முடிவு பண்ணிடுறாரு. அடுத்த நாள் இந்த பீர்பால் 2 முட்டாள்களையும் கூட்டிட்டு அக்பரை சந்திக்க போகிறாரு. அப்போ அக்பர் 2 முட்டாள்களையும் பார்த்துட்டு, 2 முட்டாள்கள் தானே இருக்காங்க, நான் 4 முட்டாள் கேட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் பீர்பால்கிட்ட சொல்கிறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாரு, நான் உண்மையை சொல்கிறதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னா, இது இங்கே 2 முட்டாள்கள் தான் இருக்காங்க, ஆனால் இன்னும் 2 முட்டாள் நம்ம 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அக்பர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாங்க, ஆமாம் மன்னா, நம்ம நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை எத்தனையோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு முட்டாள்களை பற்றி யோசிச்ச நீங்களும் முட்டாள் தான், அந்த முட்டாளை தேடி அலைஞ்ச நானும் ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பீர்பாலும் அக்பரும் சிரிக்கிறாங்க. என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா முட்டாள்களுக்கு விருந்து பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.